அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம நெறைய மாதிரி வினா விடைகள நம்ம பார்த்திருப்போம். இலக்கணங்கள் பகுதியிலிருந்து, திறனாய்வு பகுதியிலிருந்து, அதே மாரி இலக்கண உரையாசிரியர்கள், மொழி வரலாறு இந்த பகுதிகள்ல இருக்கக்கூடிய அலகுல இருந்தெல்லாம் நம்ம கேள்விகள் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம 10வது அலகுல இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் அப்படிங்கிற இந்த பகுதியில இருக்கக்கூடிய மாதிரி வினா விடைகள தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இதழ்கள் தொடர்பா, திரைப்படங்கள் தொடர்பா, அதே மாதிரி வானொலி தொடர்பான கேள்விகள்லாம் அதிகமான இந்த பகுதியில நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு ஒரு கேள்விகளா பார்க்க தொடங்கலாம். இது மாரி நேற்று நான் கேட்ட கேள்விக்கான பதில இந்த பகுதியினுடைய இறுதியில நான் சொல்றேன். இப்ப முதல் கேள்வி, சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் வெளியிடும் ஆய்விதழ் எது என்பதுதான். அதாவது இந்த சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் என்பது திருநெல்வேலியில செயல்படக்கூடிய ஒரு கழகம். இந்த இந்த கழகத்தினால வெளிவரக்கூடிய இதழானது எது அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. செந்தமிழ் செல்வி, தமிழ்கலை, தமிழ் பொழில், செந்தமிழ் என்ற இந்த 4 இதழ்கள்ல எது திருநெல்வேலியில இயங்கிட்டு வரக்கூடிய சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினால வெளியிடப்படுகிறது? இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, செந்தமிழ் செல்வி என்ற இந்த இதழ் தான். இந்த மாரி ஒவ்வொரு இதழ்கள் படிக்கும்போதும், அந்த இதழ்கள் ஒரு கழகத்தினால, சங்கத்தினால வெளியிடப்படுது அப்படின்னா, அதனுடைய பெயர நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப இதே ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, செந்தமிழ் அப்படிங்கிற இன்னொரு இதழ் இருக்கு இல்லையா? இந்த இதழானது மதுரை தமிழ் சங்கத்தினால வெளிவரக்கூடியது. மதுரை தமிழ் சங்கத்தினால வெளியிடப்படக்கூடிய இதழ் தான் என்னன்னு சொல்லப்படுது அப்படின்னா, செந்தமிழ் இதழ். இதுவுமே ஒரு இலக்கிய இதழ்ல வரக்கூடியது தான். அடுத்ததாக அதே மாதிரி தமிழ் பொழில் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன்ல குடுத்திருக்காங்க இல்லையா? இந்த இதழானது கரந்தை தமிழ் சங்கத்தினால தஞ்சாவூர்ல இருந்து கரந்தை தமிழ் சங்கத்தினால வெளிவரக்கூடிய இதழ் தான் என்ன அப்படின்னா, தமிழ் பொழில் என்ற இதழ். இப்போ ஒவ்வொரு இதழ்களுமே அது தோன்றின ஆண்டாக இருக்கட்டும், இல்ல இதற்கு முன்பாக செந்தமிழ் முதல்ல வந்துச்சா? இல்ல செந்தமிழ் செல்வியானது முதல்ல வந்துச்சா? அது எந்த சங்கத்தினர், எந்த கழகமானது வெளியிடப்பட்டுச்சு? எந்த இடத்திலிருந்து இது வெளியாச்சு? அப்படிங்கிற இந்த செய்திகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, செந்தமிழ் செல்வி என்பதுதான். அடுத்த கேள்வி. இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படம் எது? வந்தே மாதரம், திருநீலகண்டர், ராஜா ஹரிச்சந்திரா, ஆலம் ஆரா என்பது. இப்போ நம்மளுடைய தமிழ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ்ல முதல் பேசும் படமாக இருக்கக்கூடியது காளிதாஸ் என்பது. இது இந்தியாவிலேயே முதல்ல பேசும் திரைப்படம் என்ன என்பதுதான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த 4ல எது வரும்? சரியான பதில் ஆலம் ஆரா என்பதுதான். இந்த ஆலம் ஆரா என்பதுதான் இந்தியாவில் வெளிவந்த முதல் பேசும் திரைப்படம். இப்போ இதுல இன்னொரு படமாக குடுத்திருக்காங்க இல்லையா ஆப்ஷன்ல, ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற படம். இது ஒரு ஊமை படம். பேசும் திரைப்படம் கிடையாது. இது ஒரு ஊமை படம். இது இந்தியால இருந்து இந்தியால இருந்து இந்தியால இருந்து வெளியிடப்பட்ட முதலாவது முழு நீள படம். இந்தியால இருந்து தமிழ்ல இல்ல, இந்தியால இருந்து வெளியான முதலாவது முழு நீள திரைப்படம் வரிசையில இருக்கக்கூடிய முதல் படம் என்ன அப்டின்னா, ராஜா ஹரிச்சந்திரா என்பதுதான். இப்ப இந்த திரைப்படங்கள்லாம் நம்ம படிக்கும்போது நெறைய திரைப்படங்கள் இருக்கு. அப்ப அதெல்லாம் இந்த அடிப்படையில ஊமை படமாக இருக்கட்டும், அது இந்தியாவினுடைய வரிசையில வரக்கூடியது, தமிழ்ல வரக்கூடியது, அதே மாரி பேசும் திரைப்படமாக இருக்கட்டும், முழுநீள திரைப்படம் அப்படின்னு இந்த அ கூறுகளுக்குள்ளேலாம் இருக்கக்கூடிய திரைப்படங்கள நம்ம முதல்ல கவனம் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? அப்போ இந்தியாவினுடைய முதல் பேசும் திரைப்படம் என்ன அப்படின்னா, ஆலம் ஆரா என்பது. அதே மாரி நம்ம தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, காளிதாஸ் என்ற திரைப்படம். அதே அதே நம்ம நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலிருந்து வெளியிடப்பட்ட முதலாவது முழுநீள திரைப்படம் அப்படிங்கிற வரிசையில, ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிற இந்த திரைப்படமானது வரும். இந்த செய்தியும் இதோடு இணைந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரு பொறுத்துக. பொறுத்துகள இதழ்களினுடைய பெயர்கள் ஒரு புறமும், செந்தமிழ், கோகுலம், நல்வழி, கலைக்கதிர் அப்படின்னு இதழ்களினுடைய பெயர்கள் ஒரு புறம் கொடுக்கப்பட்டிருக்கு.
இன்னொரு புறம் வந்து அது எந்த வகைக்குள்ள வரக்கூடிய இதழ்? அறிவியலா? சிறுவர் இதழ்களா? இல்ல மருத்துவ இதழ்களா? அப்படின்னு எந்த வகையில வரக்கூடியது என்பதுதான் இன்னொரு புறம் வந்து குடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இதுவரை பார்த்ததிலேயே நம்ம வந்து பார்த்திருப்போம். இதுக்கு முன்பாகவே நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? செந்தமிழ் என்ற இந்த இதழினுடைய பெயர பார்த்தோம் இல்லையா? அப்ப இந்த செந்தமிழ் என்ற இந்த இதழானது ஒரு இலக்கிய இதழ். இந்த மதுரை தமிழ் சங்கத்தினால வெளியிடப்படக்கூடியதான் இந்த செந்தமிழ் இதழ். இந்த செந்தமிழ் இதழானது ஒரு இலக்கிய இதழ். அதே மாரி இது ஒரு திங்கள் இதழ். இதழ்கள பொறுத்தவரைக்கும் இதுவுமே அடுத்ததாக நம்ம வந்து பார்க்கணும். காலாண்டு இதழா? அரையாண்டு இதழா? அதே மாரி அது மாத இதழா? வார இதழா? அப்படிங்கிறதும் பார்க்கணும். இந்த செந்தமிழ் அப்படிங்கிற இதழானது ஒரு திங்கள் இதழ். மாத இதழாக வெளிவரக்கூடியது. அடுத்ததாக இருக்கக்கூடிய இதழ் என்ன? கோகுலம் என்பது. இந்த இதழ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இது குழந்தைகளுக்கான இதழ். அவங்களுக்குரிய படைப்புகள் தான், செய்திகள் தான் இந்த இதழ்ல நம்மளால பார்க்க முடியும். அப்ப இது வந்து எந்த எந்த வகைமைக்குள்ள நமக்கு வரும்? சிறுவர் இதழ்கள் என்ற வகைக்குள்ள தான் இந்த கோகுலம் என்ற இதழானது வரும். அடுத்ததாக நல்வழி என்ற இதழ். நல்வழி என்பது வந்து எந்த வகையில வரக்கூடியது அப்டின்னா, மருத்துவ இதழினுடைய வகையில வரக்கூடியது. மருத்துவ இதழ்கள், மருத்துவம் சார்ந்த செய்திகள் எல்லாமே இந்த இதழ்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அப்ப இப்ப எந்த வகைக்குள்ள வருதோ, அது மையமிட்ட செய்திகள தான் இந்த இதழ்கள்ல எல்லாம் வந்து இடம்பெறும். அதன் அடிப்படையில தான் இது வந்து வகைப்படுத்தப்படுது இல்லையா? அப்போ மருத்துவ இதழ்கள்ல ஒன்றாக வரக்கூடியதா என்ன அப்டின்னா, நல்வழி என்ற இதழ். அடுத்ததாக இறுதியாக இருக்கக்கூடியது கலைக்கதிர் என்ற இந்த இதழ். இது கோவையிலிருந்து வெளிய வரக்கூடியது. இது ஒரு அறிவியல் இதழ். அதே மாரி இந்த இதழ்ல இன்னொரு செய்தி என்ன அப்டின்னா, இந்த கலைக்கதிர் இதழ் பற்றின இன்னொரு செய்தி என்ன அப்டின்னா, முதல் தமிழ்ல வெளியான முதல் அறிவியல் கலைச்சொல் அகராதியை வெளியிட்டது வந்து இந்த இதழ் தான். தமிழ் அறிவியல் கலைச்சொல் அகராதிய வெளியிட்டது வந்து எந்த இதழ் அப்டின்னா, இந்த அறிவியல் இதழான கலைக்கதிர் என்ற இந்த இதழ் தான். இதெல்லாம் வந்து இப்ப நான் குறிப்பிட்டு சொன்ன மாரி இது இந்த இதழுக்குரிய சிறப்புகள்ல முதலாக வரக்கூடியது இல்லையா? அந்த மாதிரி சிறப்புகள் இருக்கு அப்படிங்கும்போது, அதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்போ செந்தமிழ் என்பது இலக்கிய இதழ், கோகுலம் என்பது சிறுவர் இதழ், நல்வழி என்பது மருத்துவ இதழ், கலைக்கதிர் என்பது அறிவியல் இதழ். இப்போ இதுல சில நேரங்கள்ல பெயர்கள பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். நல்வழி, மருத்துவம், கோகுலம், சிறுவர் அப்படின்னு. ஆனா எல்லா நேரங்கள்லயும் இப்படி கேள்வி வருமா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல பெயர பார்த்து நம்மளால சொல்ல முடியாம இருக்கக்கூடிய இதழ்களினுடைய பெயர்களும் இருக்கு. அதனால அதுக்கும் நம்ம அந்த மாரி கேள்விகள் வந்துச்சு அப்டின்னா, அதுக்கும் நம்ம வந்து தயாரா இருக்கணும் இல்லையா? இப்போ ஒவ்வொரு வகையில பார்க்கும்போதும், அந்த இதழ்கள்ல முதன்மையாக வரக்கூடிய இதழ்கள நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்டின்னா, ஆப்ஷன் 4 தான். 4வது தான். அடுத்ததாக ஒரு கூற்று கொடுக்கப்பட்டு, அது யார் சொன்னது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கூடிய கேள்வி. "பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தின் மிகப்பெரிய காவலாளி" என்று கூறியவர் யார்? பத்திரிகை தான் நாட்டு சுதந்திரத்தினுடைய மிகப்பெரிய காவலாளி அப்படின்னு சொன்னவர் யார்? லார்டு கிரே, மேத்யூ ஆர்னால்ட், ஹரால்ட் பெஞ்சமின், ஜி.எம். மோட் அப்படிங்கிற இந்த 4 யார் இந்த குறிப்ப சொன்னது? சரியான பதில் என்ன அப்படின்னா, லார்டு கிரே என்பதுதான். லார்டு கிரே அவர்கள் தான் இந்த குறிப்ப வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல வரக்கூடிய இந்த அறிஞர்கள் எல்லாருமே முக்கியமானவங்க தான். இந்த மாரி இதழியல் குறித்து அவங்களுடைய கூற்றுகள சொல்லக்கூடியவங்கள்ல. இப்ப இதன் மூலமா நம்ம அவங்களுடைய செய்திகளும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறது நமக்கு வந்து தெரியுது இல்லையா? அப்போ இதே மாதிரி அடுத்த ஒரு கேள்வி பார்க்கலாம். இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க பார்த்ததே தான். அதே மாதிரி இங்க ஒரு அறிஞர் வேற ஒரு கருத்த வந்து சொல்றாங்க. என்ன அப்டின்னா, இதழியலாளர்களை அரசின் 4ஆம் தூண் என்று வர்ணித்தவர் யார் என்பது. மெக்காலே, அ எட்மண்ட் பர்க், லார்ட் கிரே, மேத்யூ அர்னால்ட் அப்டி. இப்ப ஆப்ஷன்லயுமே பார்த்தீங்க அப்டின்னா, இவங்கலாம் தான் உங்களுக்கு வந்து வருவாங்க. ஆப்ஷன்லயுமே இவங்க பெயர் தான் குடுத்திருப்பாங்க. ஏன்னா, இவங்கலாம் இதழியல் குறித்து கருத்துக்கள சொன்ன அறிஞர்கள் அப்படிங்கிறனால. அப்ப இங்க இந்த கருத்த சொன்னவர் யாரு அப்படின்னா,
மெக்காலே அவர்கள் தான். இந்த மெக்காலே அப்படிங்கிறவங்க வந்து புகழ்பெற்ற வரலாற்று அறிஞர்களினுடைய வரிசையில வரக்கூடியவங்க. இவங்க தான் இதழியலாளர்கள வந்து அரசினுடைய 4ஆம் தூண் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இப்படி குடுக்காம தனியா கூட கேட்கலாம். அரசினுடைய 4ஆம் தூண் எது அப்படின்னு கேட்கலாம். இல்ல இதழியலாளர்கள் என்பவர் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன்ல இத கூட உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தனியாக கூட அறிஞர் பெயர் இல்லாம, இப்படி தனியாக கூட குடுத்து கேள்வியானது இடம்பெறலாம். அப்போ அது என்ன கருத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவனமா படிச்சிருக்கணும். அதே மாரி எந்த அறிஞரால சொல்லப்பட்டது என்பதும் அதோடு இணைந்து நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் மெக்காலே என்பதுதான். அடுத்த கேள்வி. உலக வானொலி தினம் ஜனவரி 13, பிப்ரவரி 13, நவம்பர் 21, டிசம்பர் 21. இந்த 4ல உலக வானொலி தினமாக கொண்டாடப்படுவது எந்த நாள் என்பதுதான். உலக வானொலி தினமாக நம்ம பிப்ரவரி 13 தான் உலக வானொலி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். இப்ப அதே மாதிரி ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னொரு ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்கும். நவம்பர் 21 என்பது. இந்த நவம்பர் 21 அப்படிங்கிற இந்த நாளானது உலக தொலைக்காட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 13 உலக வானொலி தினம். அதே மாரி நவம்பர் 21 என்பது உலக தொலைக்காட்சி தினமாக கொண்டாடப்படக்கூடியது. இப்ப இதுவுமே இதோட நீங்க இணைந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்வி. செய்தியின் மொழிநடை பற்றிய சீபா ஆதித்தனாரின் குறிப்புகள். அதாவது செய்தியில மொழிநடையானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்னென்ன குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அவரால சொல்லப்பட்ட குறிப்புகள் எது எதுங்கிறது தான் கேள்வியா கேட்கப்பட்டிருக்கு. பொன்விதி, கடின நடை, சுருக்கம், பேச்சு தமிழ் என்பது. அப்ப இது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சீபா ஆதித்தனார் அப்படிங்கிறவரோட அவர் என்னலாம் சொல்லியிருக்காரு குறிப்புகள, என்ன குறிப்புகள்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துரலாம். இப்ப சீபா ஆதித்தனார் அவர்கள் வந்து தினத்தந்தி நாளிதழ வந்து தோற்றுவித்தவர் இல்லையா? இப்ப இவர் வந்து ஒரு செய்தியினுடைய பத்திரிகைகள்ல அதனுடைய மொழிநடையானது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 3 குறிப்புகளாக குறிப்பிடுறாரு. முதல்ல என்ன சொல்றாரு அப்டின்னா, பேச்சு வழக்கில் இருக்கும் தமிழே உயிருள்ள தமிழ். அத வந்து அதனால அதுல இருக்கக்கூடிய கொச்சைகள நீக்கி, தேவையில்லாத அந்த கொச்சைகள நீக்கி எழுதணும் அப்டிங்கிறத சொல்றாரு. அப்போ முதல்ல வந்து அதனுடைய மொழி நடைய பத்தி தான் இது எல்லா கருத்துமே இங்க வந்து சொல்றாரு. முதல்ல இத வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்டின்னா, இவருடைய பொன் விதியாக குறிப்பிடப்படக்கூடியது அப்டின்னு சொல்லுவாங்க. ஆ பத்திரிகையினுடைய மொழி நடை பத்தி இவர் முதல்ல இந்த பொன் விதிய வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அப்போ பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் தான் உயிருள்ள தமிழ். அதனால அத வந்து நம்ம கொச்சை நீக்கி எழுதணும் அப்படிங்கிறது இவருடைய முதல் கருத்தாக இருக்கு. அடுத்ததாக 2வதாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப கடினமான நடையில இருக்கக்கூடாது. ஏன்னா கடினமான நடையில இருந்துச்சுன்னா படிக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதிக அளவு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்போ அது வந்து எல்லா மக்களும் படிக்கக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கும்போது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நடையில தான் நம்ம வந்து எழுதணும். அப்போ இங்க பத்திரிகை மொழி நடையில வந்து நீங்க கடின நடைய பயன்படுத்தக்கூடாது. அந்த நடையில இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவரால கூறப்பட்ட 2வது கருத்தாக இருக்கு. அடுத்ததாக புரிகிற தமிழில் எழுதினால் மட்டும் போதாது, பேசுகிற தமிழில் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்காரு? கடினமான நடையில எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக நம்ம புரியக்கூடிய தமிழ்ல மட்டும் எழுதுனா அது பத்தாது. அது கூட சேர்த்து பேச்சு தமிழுமே அங்க வேணும். பேசக்கூடிய தமிழுமே இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா, பேச்சு தமிழ குறித்து சொல்லியிருக்காரு. இப்ப பேசுகிற தமிழ்லயுமே அத எழுதணும் அப்படிங்கிறது இவருடைய 3 குறிப்பாக இருக்கு. அப்போ முதல்ல இது வந்து இவருடைய பொன் விதியாக பார்க்கப்படக்கூடியது. 2வதாக இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, கடின நடையில எழுதக்கூடாது அப்டின்னு சொல்லியிருப்பாரு. 3வதாக பேச்சு தமிழ்லயும் எழுதணும் அப்டின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இப்போ இத மையமிட்டு தான் நமக்கு வந்து கேள்வியா கேட்டிருக்காங்க. இப்ப இதுல பார்த்தோம் அப்டின்னா, பொன் விதியானது முதல்ல நம்ம பார்த்தோம். அடுத்ததாக கடின நடையில எழுதக்கூடாது அப்படிங்கிற அடுத்த குறிப்ப நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பேச்சு தமிழ்லயும் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற குறிப்ப இறுதியா பார்த்தோம் இல்லையா? அப்போ இதுல பொன் விதி, கடின நடை, பேச்சு தமிழ் என்ற இந்த 3 குறிப்புகளும் தான் சீபா ஆதித்தனாரால
கூறப்பட்ட குறிப்புகள். சுருக்கம் என்பதை பத்தி அவர் வந்து பேசல. அப்போ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, 4வதாக ஆப்ஷனாக இருக்கக்கூடிய ஏ, பி, டி இதுதான் சரி. சுருக்கம் என்பது கிடையாது. அடுத்த கேள்வி. இந்தியாவில் திரைப்பட தணிக்கை துறையின் கிளைகள் அமைந்துள்ள இடங்கள். நாக்பூர், சென்னை, மைசூர், கொல்கத்தா, ஹைதராபாத். இப்போ இந்தியால திரைப்பட தணிக்கை துறை அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த துறை இனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, திரைப்படங்களுக்கு சான்றிதழ் வழங்கக்கூடியது. இப்ப நம்ம படங்கள் பார்க்கும்போது முதல்ல தொடக்கத்துல வந்து அதோடைய அது வந்து யூ சர்டிபிகேட்டா இல்ல ஏவா, யுஏவா அப்படிங்கிற அந்த அந்த படத்தினுடைய பெயர் போட்டு அது எந்த பிரிவுல வருது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதுல நம்ம எந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் அது முதல்ல நம்மளுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறம் தான் படமே வந்து தொடங்கும். அத குடுக்கக்கூடியது யாரு அப்டின்னா, இந்த திரைப்பட தணிக்கை துறையினர் தான். அவங்க தான் படத்த முழுவதுமாக பார்த்து, அது எந்த பிரிவுக்குள்ள வரும் அப்டின்னு சான்றிதழ் குடுப்பாங்க. அந்த சான்றிதழ் வழங்கக்கூடியது அ இந்த திரைப்பட தணிக்கை குழுவினரால தான். இது வந்து அவங்களுடைய முக்கிய பணியாக இருக்கு. அப்போ அந்த இந்த துறையினுடைய கிளைகள் இந்தியால எந்தெந்த இடத்துலலாம் அமைஞ்சிருக்கு அப்டிங்கிறத இங்க கேள்வியா கேட்டிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் தலைமையகம் எங்க இருக்கு அப்டின்னா, ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு அப்டின்னா, மும்பைல தான் இருக்கு. மும்பை தான் இதனுடைய தலைமையகமாக இருக்கக்கூடியது. இதர கிளைகள் வந்து இந்தியால எந்தெந்த இடங்கள்லாம் இருக்கு அப்டின்னா, முதல்ல முக்கியமான நகரங்களாக வரக்கூடிய எல்லாத்துலயுமே இருக்கும். முதல்ல பார்த்தீங்க அப்டின்னா சென்னை, அடுத்ததாக கொல்கத்தா, அடுத்ததாக ஹைதராபாத். சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத். தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம், மும்பைல இருக்கு. அதே மாரி இது இல்லாம திருவனந்தபுரமாக இருக்கட்டும், பெங்களூர், புதுடெல்லி அப்படின்னு இந்த இடங்கள்லயுமே இதனுடைய கிளைகள் வந்து இருக்கு. திரைப்பட தணிக்கை துறையினுடைய கிளைகள் வந்து இருக்கு. அப்ப இங்க வந்து ஆப்ஷன்ல நாக்பூர், மைசூர் அப்படிங்கிற இந்த 2 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வராது. சென்னை, கொல்கத்தா, ஹைதராபாத் 3லயுமே உங்களுக்கு வந்து கிளைகள் இருக்கு. அப்போ அதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதிலும் கூட. அப்ப அந்த பிற கிளைகள் இருக்கக்கூடிய முக்கிய நகரங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். திருவனந்தபுரம், பெங்களூர், புதுடெல்லி என்பதையும் நம்ம வந்து இதோட இணைந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த கேள்வி. பாரதி என்னும் திரைப்படத்தை இயக்கியவர் யார்? வெற்றிமாறன், நாசர், ஞான ராஜசேகரன், அமீர். இப்ப இந்த பாரதி அப்படிங்கிற இந்த திரைப்படமானது 2000த்துல வெளிவந்த திரைப்படம். இது வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய வாழ்க்கைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த திரைப்படம். இதுல யாரெல்லாம் நடிகர்களாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னா, சாயாஜி ஷிண்டே அவர் வந்து பாரதியா நடிச்சிருப்பாரு. தேவயானி அவர்கள் வந்து செல்லம்மாவா வந்து நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த திரைப்படத்துக்கு வந்து 2000 அ 2000 வருஷம் தான் இது வந்து வெளியாச்சு இல்லையா? அப்ப அந்த ஆண்டுக்கான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருத வந்து இந்த திரைப்படமானது பெற்றிருக்கு. அப்போ திரைப்படங்கள் வருது அப்படிங்கும்போது, இது பாரதிக்கும் தமிழுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு இல்லையா? அப்ப அத மையமிட்டு இருக்கக்கூடியது தான். அப்ப இந்த மாரி எல்லாம் உங்களுக்கு திரைப்படம் சார்ந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வரலாம். எல்லா திரைப்படங்களையும் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி ஏதோ ஒரு தொடர்பானது இருக்கும். அப்ப இந்த திரைப்படமானது யாரால இயற்றப்பட்டது அப்படின்னா, ஞான ராஜசேகரன் அவர்களால இயற்றப்பட்டது தான் பாரதி அப்படிங்கிற இந்த திரைப்படம். இப்போ அதே மாரி அதுல நடித்தவர்கள் யாரு? அது வெளியான ஆண்டு என்ன? அதே மாரி இப்ப நான் சொன்ன குறிப்புகள்லாம் இருக்கு இல்லையா? விருது பெற்றிருந்துச்சு அப்டின்னா, எந்த விருது பெற்றிருக்கு? அப்டிங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப ஞான ராஜசேகரன் அவர்களால இயக்கப்பட்ட திரைப்படம் தான் என்ன அப்டின்னா, பாரதியினுடைய வாழ்க்கைய மையமாக வச்சு எடுக்கப்பட்ட பாரதி என்ற இந்த திரைப்படம். இப்போ ஞான ராஜசேகரன் என்பது தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். சில நேரங்கள்ல சில படங்கள குடுத்து அத வந்து காலவரிசைப்படுத்த சொல்லலாம். அதே மாரி அந்த திரைப்படங்கள்ல திரைப்படங்களுக்காக வழங்கப்படக்கூடிய விருதுகள் இருக்கு இல்லையா? உயரிய விருதுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த விருதுகள்லாம் தமிழ் துறையாக இருக்கட்டும், முக்கியமா தமிழ் திரைப்பட துறையில வந்து யாரெல்லாம் அந்த விருது பெற்றிருக்காங்க? அப்படிங்கிற மாரி கூட உங்களுக்கு கேள்வியானது கேட்கப்படலாம். அப்போ இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் தான் நம்ம முதல்ல கொஞ்சம் கவனமா வந்து படிக்கணும்.
அடுத்ததாக சமய இதழ்கள். தர்ம சக்கரம், நல்வழி, பூக்கடை, ஞான சம்பந்தம் அப்படிங்கிற இந்த 4 இதழ்கள்ல சமய கருத்துக்கள மட்டுமே மையமிட்டு எழுதப்பட்டு வெளிவரக்கூடிய இதழ்கள தான் நம்ம வந்து சமய இதழ்கள்னு சொல்லுவோம். அப்போ அந்த இதழ்கள் இந்த 4ல எதெல்லாம் சமய இதழ்கள் என்பதுதான் கேள்வி. இப்ப இதுவரை நீங்க கவனமா பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களால சொல்ல முடியும். நல்வழி என்ற ஒரு இதழ நம்ம இதற்கு முன்பான கேள்விகள்லயே நம்ம வந்து பார்த்திருப்போம். நல்வழி என்பது ஒரு சமய இதழ் கிடையாது. அது மருத்துவ இதழ்களினுடைய வரிசையில வரக்கூடியது. பொறுத்துக நம்ம வந்து பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா? நல்வழி என்பது மருத்துவ இதழ்ல ஒன்றாக வரக்கூடியது. அப்ப உங்களுக்கு சமய இதழ்கள் 3மே தெரியல அப்படின்னாலுமே, இந்த எது இதுல வராது அப்படிங்கிற அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே, இதுக்கான பதில உங்களால சொல்ல முடியும். அப்போ சமய இதழ்களாக வரக்கூடியது என்ன? தர்ம சக்கரம், பூக்கடை, ஞான சம்பந்தம் என்ற இந்த 3ம் தான் சமய இதழ்கள் வரிசையில வரக்கூடியது. நல்வழி என்பது மருத்துவ இதழாக வரக்கூடியது. அடுத்த கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இதழ்கள் பின்பற்ற வேண்டியவை என்னென்னலாம் இதழ்களானது பின்பற்றணும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படிங்கறத கேள்வி. இப்போ இதுல உங்களுக்கு 5 குறிப்புகள் இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொன்றாக நம்ம வந்து பார்க்கலாம். முதலாவதாக சமுதாய ஒருங்கிணைப்பை பேண வேண்டும் அப்படிங்கிறது. அப்ப இதழ்கள் வந்து கண்டிப்பா சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைப்ப வந்து காக்கணும். அது வந்து இதழ்களினுடைய பண்புகள்ல ஒன்றாக இருக்க வேண்டியது. இந்த குறிப்ப அவங்க வந்து பின்பற்றணும். அப்ப இது வந்து சரிதான். இத நம்ம பொதுவாக படிச்சோம் அப்படின்னாலே நம்மளால சொல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, நாட்டினுடைய இறையாண்மையையும், ஒருமைப்பாட்டையும் பேணி காக்க வேண்டும். ஆமா. ஒரு இதழ்களுக்கு அந்த பொறுப்புங்கிறது கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து விளைவு இறையாண்மைக்கோ, இல்ல ஒருமைப்பாட்டுக்கோ விளைவு ஏற்படுத்தக்கூடிய வகையில இதழானது செயல்படக்கூடாது. அப்ப இங்க ஒருமைப்பாட்டையும், இறையாண்மையும் பேணி காக்க வேண்டும் அப்படின்னு தான் குறிப்பானது குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுவுமே சரியான குறிப்பு தான். அடுத்ததாக 3வதாக என்ன குறிப்பு குடுக்கப்பட்டிருக்கு? வெளிநாடுகளுடன் கொண்ட நட்புறவை பேண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு இதழ்கள் அப்படிங்கும்போது, அது அந்த எந்த நாட்ல அது செயல்படுதோ, அங்க மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, உலகளாவிய செய்திகள் எல்லாமே இதழ்கள்ல நம்மளுக்கு இடம்பெறும் இல்லையா? அப்போ வெளிநாடுகளுடமும் உங்களுக்கு வந்து நட்புறவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அது வந்து ஆனா இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? வெளிநாடுகளிடம் வெளிநாடுகளுடன் கொண்ட நட்புறவை பேண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது தவறு. கண்டிப்பா அந்த வந்து பேணி காக்கணும் அப்படிங்கிறது தான் சரியான கூற்றாக இருக்கும். அடுத்ததாக நாட்டின் பாதுகாப்பிற்கு ஊறு செய்யக்கூடாது. எந்த விதமான கெடுதலையும் ஒரு இதழின் வழியாக கெடுதலானது நாட்டோட பாதுகாப்புக்கு வந்துரக்கூடாது. இப்ப இதுவுமே சரிதான். அடுத்ததாக செய்திகளை சுவையுடன் திரித்து வெளியிடலாம். அப்போ ஒரு இதழ்கள்ல கண்டிப்பா என்ன நிகழ்வு ஒரு செய்திய சொல்றாங்க அப்படின்னா, அது எப்படி நடந்துச்சோ அத தான் வந்து சொல்லணுமே தவிரல, அந்த சுவைக்கு ஏத்த மாதிரி, சுவை நயத்துக்கு ஏத்த மாரி அத வந்து நடக்காதத வந்து நடந்துச்சு அப்படின்னு எப்படி வேணாலும் மாத்தி சொல்லலாம் அப்படிங்கிறத இங்க வந்து குறிப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா, இத பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும் இது தவறு என்பது. அப்படி செய்திகள சுவைக்கு ஏற்ப நம்ம வந்து திரித்து வெளியிடக்கூடாது. ஒரு இதழாக ஒரு இதழ்கள் இந்த பண்போடு செயல்படக்கூடாது. அந்த மாற்றி பெரும்பான்மையான கருத்துக்கள மாத்தி சொல்லக்கூடாது. அதனால இந்த குறிப்பானது நமக்கு தவறு. அப்ப இந்த 3ம் தான் ஏ, பி, டி என்ற இந்த 3ம் தான் இந்த கேள்விக்கான சரியான பதில். இப்ப இந்த மாதிரிலாம் கேள்விகள் வந்துச்சு அப்டின்னா, கொஞ்சம் நேரத்த நம்ம கொஞ்சம் அதிகமா எடுத்துக்குவோம். இந்த 5 ஆப்ஷன் இருக்கு அப்டிங்கிறனால. அதனால ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவ கொஞ்சம் சீக்கிரமா, முடிஞ்ச அளவு சீக்கிரமா படிச்சு பார்த்து பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு இந்த மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு அந்த ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து வந்துரும். ரொம்ப நேரம் நம்ம வந்து செலவு பண்ண மாட்டோம். நெறைய கேள்விகள நம்ம வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம், அட்டெண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்டின்னாலே, நம்மளுக்கு வந்து நல்லா அந்த கேள்விய படிக்கிறதுக்கும், ஆன்ஸர படிக்கிறதுக்கும் அந்த ஸ்பீடு வந்து நம்மளுக்கு வந்துரும்.
அப்போ இந்த மாரி நெறைய குறிப்புகள் இருக்கு அப்படிங்கும்போது, இது ஒரு கேள்விக்கே நம்மளுடைய நேரத்த ரொம்ப வீணாக்கிற கூடாது. ஏன்னா நெறைய கேள்விகள் நமக்கு இருக்கு இல்லையா? பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு. அதுக்குமே ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்த வந்து தான் நம்ம வந்து செலவு பண்ணணும். அப்போ இதுல வந்து ஏ, பி, டி அப்படிங்கிற இந்த 3ம் தான் சரியானது. இந்த சி, இ அப்படிங்கிறதுல குடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 கருத்துக்களுமே தவறானது. அடுத்ததாக கூற்று கேள்வியானது இங்கு குடுக்கப்பட்டிருக்கு. 2 கூற்றுகள். முதலாவதாக கரந்தடி என்பது ஒரு காலாண்டு இதழ் என்பது முதல் கூற்றாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்த்தோம்னா, இவ்விதழானது புதுடெல்லியிலிருந்து வெளிவந்தது அப்படிங்கிறத 2வதாக குடுத்திருக்காங்க. இந்த கரந்தடி அப்படிங்கிறது வந்து ஒரு காலாண்டு இதழா அப்படின்னா, ஆமா. இந்த கருத்தானது சரிதான். காலாண்டு இதழாக வெளிவரக்கூடியதா கரந்தடி என்பது. ஆனா இந்த இதழானது புதுடெல்லியில இருந்தா வெளிவருதா அப்படின்னா கிடையாது. இது புதுச்சேரியை மையமிட்ட இதழ். புதுச்சேரியிலிருந்து வெளிவரக்கூடிய இதழ் தான் இந்த கரந்தடி என்பது. அப்போ இங்க கூற்று 1 வந்து நமக்கு சரி. ஆனா கூற்று 2 அப்படிங்கிறது வந்து தவறானது. புதுடெல்லி கிடையாது. புதுச்சேரி என்பது தான். அடுத்ததாக ஒரு நூலினுடைய பெயரானது குடுக்கப்பட்டு, அதனுடைய ஆசிரியர் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உலக வானொலிகள் என்ற இந்த நூலினுடைய ஆசிரியர் யார்? நல்லதம்பி, செல்வம், தங்க ஜெய்சக்திவேல், கலைவாணர் அப்படிங்கிற இந்த 4வர்ல இந்த நூலினுடைய ஆசிரியர். ஏன்னா நம்மளுடைய சிலபஸ்ல வானொலிகள் தொடர்பான பகுதிகளும் இருக்கு இல்லையா? அப்ப அது சார்ந்த சில நூல்களையும் கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். யாரால எழுதப்பட்ட நூல் அப்படின்னா, தங்க ஜெய்சக்திவேல் என்பவர் தான் இந்த உலக வானொலிகள் என்ற நூல வந்து எழுதியிருப்பாரு. இந்த நூலினுடைய ஆசிரியர் இவர்தான். இப்போ தங்க ஜெயசக்திவேல் என்பது தான் இந்த நூல் இந்த கேள்விக்கான சரியான பதில். அடுத்ததாக பொறுத்துக. இந்த புறம் வந்து இதழ்களினுடைய பெயர்களும், அதனுடைய ஆசிரியர்கள், இதழாசிரியர்கள் மறுபுறம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உயிர்மை, ஜனசக்தி, சரஸ்வதி, ஆராய்ச்சி. முதல்ல இருக்கக்கூடியது என்ன? உயிர்மை என்ற இந்த இதழ். இந்த இதழினுடைய ஆசிரியர் யாரு அப்டின்னா, மனுஷபுத்திரன் அவர்கள். இவரால உருவானது தான் இந்த உயிர்மை என்ற இந்த இதழ். அடுத்ததாக ஜனசக்தி. இந்த ஜனசக்தி அப்படிங்கிற இந்த இதழானது ஜீவானந்தம் அவர்களால உருவாக்கப்பட்டது. இதனுடைய இதழாசிரியர் யாரு அப்டின்னா, ஜீவானந்தம் அவர்கள். அடுத்ததாக சரஸ்வதி. இந்த சரஸ்வதி இதழினுடைய ஆசிரியர் விஜயபாஸ்கரன் அவர்கள். இறுதியாக இது நம்ம நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஆராய்ச்சி என்ற இதழ். இந்த ஆராய்ச்சி இதழானது வானமாமலை அவர்களால அவர்கள் தான் இந்த இதழினுடைய இதழாசிரியர். அப்போ உயிர்மை என்பது உயிர்மை இதழினுடைய ஆசிரியர் மனுஷபுத்திரன். ஜனசக்தி இதழோடு பொருந்தி வரக்கூடியவர் ஜீவானந்தம். சரஸ்வதி இதழினுடைய ஆசிரியர் விஜயபாஸ்கரன். அடுத்து ஆராய்ச்சி வந்து வானமாமலை அவர்கள் ஆசிரியர். இப்போ இதுல சில இடங்கள்ல பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நீங்க திறனாய்வாளர்களினுடைய பகுதிகள்லாம் அ 7வது யூனிட்ல பார்க்கும்போதே, அதுல சில திறனாய்வாளர்கள் வானமாமலையில அதுல வந்து இடம்பெறக்கூடியவர் தான். அவங்களோடத பார்க்கும்போது, இல்ல நீங்க வந்து 4வது யூனிட்ல சில படைப்பாளர்கள், நாவல், சிறுகதை இந்த இடங்கள்ல பார்க்குறீங்க அப்டின்னா, அவங்களோட இதழ்களும் கொஞ்சம் இதோட நீங்க வந்து சேர்த்தி பார்த்து வச்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி திறனாய்வாளர்களே கானா சுப்பிரமணியன் அவர்கள், அவங்க அந்த திறனாய்வாளர்கள்ல நெறைய பேர் வந்து இதழ்கள படைச்சவங்களாகவும் இருப்பாங்க. சில இதழ்கள்ல முதன்மை ஆசிரியராக பணிபுரிந்தவர்களும் இருப்பாங்க. அப்ப அந்த செய்தி படிச்சிட்டீங்க அப்டின்னா, இந்த யூனிட்ல இருந்து இப்டி கேள்வி கேட்கப்பட்டாலும் நம்மளால பதில் சொல்ல முடியும். அப்ப தனித்தனியாக உங்களுக்கு கேட்கப்படலாம். இந்த மாரி பொறுத்துக மாதிரியும் உங்களுக்கு கேள்வியானது கேட்கப்படலாம். இப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்டின்னா, 2வது ஆப்ஷன் தான். அடுத்த கேள்வி. உதய தாரகை என்ற மாத இதழ் வெளியிடப்பட்ட இடம். எந்த இடத்துல இந்த உதய தாரகையானது இதழானது வெளியிடப்பட்டுச்சு என்பதுதான். சென்னை, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, மதுரை என்ற இந்த 4 இடங்கள்ல. இது இது பார்த்தீங்க அப்டின்னா, ஈழத்திலிருந்து வெளியான முதல் தமிழ் இதழாக பார்க்கப்படக்கூடியது இந்த உதய தாரகை.
அதுவரைக்கும் ஈழத்துல உங்களுக்கு ஆங்கில இதழ்கள் தான் வெளியாகிட்டு இருந்துச்சு. ஆனா முதல்ல இந்த உதய தாரகை தான் முதலாவது தமிழ் இதழாக வெளியாச்சு. அப்ப இந்த கேள்வியில அதற்கான இடம் தான் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த கேள்விக்கான எந்த இடத்துல இருந்து இது வெளியாச்சு அப்படின்னா, யாழ்ப்பாணம் என்பதுதான். ஆ ஈழம் அப்படின்னாலே அந்த குறிப்பு சொல்லும்போதே நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். யாழ்ப்பாணம் என்பதுதான் இந்த கேள்விக்கான சரியான பதில். ஆ இந்த கேள்வியோட நமக்கு வந்து இன்றைய பகுதியானது நிறைவு பெறுது. இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரே கேள்வியோட இந்த பகுதிய வந்து நிறைவு பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு கேள்வி கேட்டேன் இல்லையா? அந்த கேள்விக்கான பதில சொல்லிட்டு, இன்றைக்கான கேள்விய நான் வந்து பார்க்கலாம். நேத்து வந்து குறள் வெண்பாவினுடைய வகைகள் எத்தன அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பேன். மொத்தமா 2 என்பதுதான். அது குறள் வெண்பாவினுடைய இலக்கணம், அதனுடைய குறிப்புகள் பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திருப்போம். விகற்பத்தினுடைய அடிப்படையில 2 விகற்பம், 1 விகற்பம் அப்படின்னு விகற்பத்தினுடைய அடிப்படையில அத வந்து 2ஆக பிரிக்கலாம். நெறைய பேத்துக்கு இனங்கள் தான் தெரிஞ்சிருக்கும். குறள் வெண்பாவினுடைய இனங்கள். கொஞ்சம் எந்த அளவு நீங்க ஆழமா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கேள்வி நான் வந்து கேட்டேன். சரியா உங்களுடைய பதில் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், அதற்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, 1934 பாரதியினுடைய நினைவு நாளன்று துவங்கப்பட்ட நாளிதழ் எது? எந்த நாளிதழ பத்திரிகையானது பாரதி அவர்களினுடைய நினைவு நாள் அன்னைக்கு தொடங்குனாங்க. தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி என்ற இந்த 4ல. இதற்கான பதில் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லலாம். எல்லாரும் நேரத்த சரியாக பயன்படுத்தி நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.